பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுத்தப்படுவதாக. மறுபடியும் இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு இந்த அற்புதமான காணொலியின் மூலமாக ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். ஆமென். அதுல 15வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 15வது வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். இந்த வார்த்தையை மையப்படுத்தும் போது, இதை வாசிக்கும் போது நானோ என்று சொல்லுகிற ஒரு பதம் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். நானோ அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்த பாடுகள் உச்சகட்ட பாடுகள். சில நேரங்கள்ல நம்ம இப்படி யோசிக்கலாம், நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், நான் இவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறேன், நான் இவ்வளவு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன், நான் இவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், ஆனா எனக்கு தான் பாடுகளுக்கு மேல பாடுகள், பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை. அவங்க எல்லாம் பாருங்க, ஆண்டவரை தேடுறதே இல்லை, ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா நல்லா இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, சொத்து சுகத்தோட இருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தோட இருக்கிறாங்க, மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க. எனக்கு ஏன் நான் இவ்வளவு செஞ்சாலும் எனக்கு தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பாடுகளுக்கு மேல பாடுகள் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல நம்ம புலம்புவோம். கவனிங்க, இந்த சங்கீதம் 17 நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தாவீதின் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி, அதுல தாவீதினுடைய ஜெபத்தை, விண்ணப்பத்தை நம்ம அந்த அதிகாரத்துல வாசிக்க முடியும். ஒரு 5 விதமான விண்ணப்பத்தை தாவீது பண்ணுவார். முதலாவது 5வது வசனத்துல வாசிக்கிறோம், என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அவர் வழி மாறுவதற்கோ தடம் மாறுவதற்கு ஏராளமான நெருக்கடிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் நியமிச்ச பாதையில ஓட முடியாத அளவுக்கு, கர்த்தர் வகுத்து கொடுத்த வழியில நடக்க முடியாத அளவுக்கு ஏராளமான உபத்திரவங்களின் ஊழா பயணிச்சார். அதனாலதான் அவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு என் பாதையை என்ன செய்யுங்க, எனக்கு ஸ்திரப்படுத்துங்க, என் காலடிகளை ஸ்திரப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுவார். அதே போல 7வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உம்முடைய அதிசயமான கிருபைகளை விளங்க பண்ணும் அப்படின்றார். ஆண்டவரே உம்முடைய கிருபையை எனக்கு காண்பிங்க ஆண்டவரே. ஏன்னா மேல உள்ள வசனம், அதுக்கு மேல உள்ள வார்த்தையில படிச்சு பாத்தீங்கன்னா, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உம்முடைய வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே அப்படின்னு சொல்றார். அப்ப ஒரு பெரிய விரோதிக்கிற கூட்டம் எழும்பி நிக்குது. அப்படிப்பட்ட ஒரு விரோதிக்கிற கூட்டத்துல எப்படா அழிவான், எப்படா இவன் ஓட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிற கூட்டத்துக்கு நடுவுல தாவீது ஒரு ஜெபத்தை பண்றார். ஆண்டவரே உம்முடைய அதிசயமான கிருபைகளை என்ன செய்யும், விளங்க பண்ணும். உங்களுடைய கிருபை இல்லைன்னா என்னால வாழ முடியாது ஆண்டவரே, உங்க கிருபையை காட்டுங்க அப்படின்னு ஜெபம் பண்றார். 8வது வசனத்துல என்னை கண்மணியை போல என்ன செய்திருளும், காத்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்றார். அப்ப அவருடைய வாழ்வுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, என்னை நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றாரு. அடுத்து இன்னொரு இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா 9வது வசனத்துல, ஆண்டவரே என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்றும். காத்துக்கொள்ளும்னு சொல்றது ஒரு பக்கம், காப்பாத்துங்க ஆண்டவரே, நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கிறேன், என்ன செய்யுங்க, காப்பாத்துங்க ஆண்டவரே. கீழே உள்ள வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 12வது வசனத்துல 13வது வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, பீறுகிறதற்கு ஆவல் உள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஆமென் எனக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் ஒப்பாய் இருக்கிறார்கள். கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவருக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவி. 5 விதமான விண்ணப்பம். ஒன்று என் பாதையை ஸ்திரப்படுத்தும், இன்னொன்று உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும், 3வது என்னை காத்தருளும், 4வது என்னை காப்பாற்றும், 5வது என்னை தப்புவியும். ஏன்னா அவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு சவால்கள். இப்ப இவ்வளவு நெருக்கடியும் கொடுக்கக்கூடியவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? 14வது வசனத்துல சொல்றாரு, மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருட்களை தங்கள் குழந்தைகளுக்கு என்ன செய்றாங்க, சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடந்திருக்கு, அவங்க நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு, அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடந்திருக்கு. ஆனா எனக்கு எல்லாம் எதிரா இருக்கு, எனக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, எனக்கு என்னை தப்புவிக்க முடியாத ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு விரோதமா எழும்பி கூட்டங்கள் பயங்கரமா நிக்கிறாங்க, நான் வழியில பயணிக்க முடியாதபடி, என் பாதைகள் செவ்வாய்ப்படுத்த முடியாதபடி, என் கால்கள் வழுவக்கூடிய சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி, எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி.
என்னை நெருக்குகிறவர்கள் நன்றாயிருக்கிறார்கள். நான் கர்த்தரை தேடுகிறேன், நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், ஆனால் எனக்கோ நெருக்கடிகள் பெருகி கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த காணொலியை பார்க்கிற நீங்க ஒருவேளை இப்படி சொல்றீங்களா, எனக்கு நெருக்கடிகள் பெருகி கொண்டே இருக்கிறது, ஆபத்து பெருகி கொண்டே இருக்கிறது, விரோதிகள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள், எதிரிகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள், எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலான்ற ஒரு நெருக்கடியில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் இருக்கக்கூடிய தாவீது சொல்லுகிறார், நானோ உம்முடைய நீதியில் ஆண்டவரே, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த காணொலியை பார்க்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளவு நெருக்கடியின் நடுவில், எவ்வளவு உபத்திரவத்தின் நடுவில், எவ்வளவு சவால்களின் நடுவில் கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. என்ன நம்பிக்கை? ஆமென், கர்த்தருடைய முகத்தை நான் தரிசிப்பேன், அவருடைய சாயலால் நான் திருப்தியாவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள ஏற்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கை எதை காட்டுகிறது? எனக்கு விரோதமா எத்தனை கூட்டம் எழுப்பினாலும், எனக்கு விரோதமா எவ்வளவு சவால்கள் போராடினாலும், என்னை கொண்டொழிப்பதற்கு எத்தனை எதிரிகள் எழுப்பினாலும், நான் அந்த சவாலை சந்திப்பதற்கு முன்பதாக என் தேவன் அந்த சவாலுக்கு முன்பாக எனக்காக நிற்பார். அதான் அர்த்தம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். என்ன அர்த்தம்? நான் விழிப்பதற்கு முன்பதாக, என் கண்கள் திறப்பதற்கு முன்பதாக, ஒருவேளை நான் படுக்கும்போது யோசிச்சு படுத்திருப்பேன், என் கண்ணு திறக்கும் போது என் பிரச்சனை எனக்கு முன்னால வந்து நிற்கும். இல்ல, இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், உங்கள் கண்கள் திறக்கும் போது நீங்கள் பிரச்சனையை பார்க்க மாட்டீர்கள், பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தை பார்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் விழிக்கும் போது தேவனுடைய சாயலால் திருப்தியாவீர்கள். உங்களுக்கு முன்னால ஒரு மறைவிடம் இருக்கிறது, உங்களுக்கு முன்னால ஒரு அரண் இருக்கிறது, உங்களுக்கு முன்னால ஒரு பாதுகாப்பின் நிழல் இருக்கிறது. யார் அவர்? யார் அந்த நிழல்? யார் அந்த அரண்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதுதான் உங்க நம்பிக்கை. அது உங்களுடைய நம்பிக்கையாய் மாறும்போது உங்களுக்கு வருகிற எந்த நெருக்கடியும் உங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். நீங்க விழிக்கிறதுக்கு முன்னால அவர் விழிப்பார். அதனாலதான் சங்கீதம் 121 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என்ன அர்த்தம்? நீ எழுங்கிறதுக்கு முன்னால் அவர் எழும்புவார், நீ செயல்படுறதுக்கு முன்னால் அவர் செயல்படுவார், நீ நிற்பதற்கு முன்னால உனக்காக அவர் நிற்பார். இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வேற என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச விரும்புறாரு. ஆமென். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் போகலாம், ஆனால் என்னுடைய ஜெபத்தின் மூலம் எனக்குள் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய தேவன் எனக்கு சகாயராய் இருக்கிறார், என் தேவன் எனக்கு கூட இருந்து காரியத்தை வாய்க்க செய்வார். God bless you. இந்த வார்த்தையை முழுசாய் நம்புங்கள், தேவன் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். அன்பின் ஆண்டவரே, இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே, ஒருவேளை அவர்கள் ஜெபிக்கலாம், ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்தும் என்றும், என்னை பாதுகாரும் என்றும், ஆண்டவருடைய கிருபையை விளங்க பண்ணும் என்றும், என்னை காப்பாற்றும் என்றும், என்னை தப்புவியும் என்றும் தாவீது ஜெபிப்பதை போல ஜெபிக்கிறார்கள். ஒருவேளை இவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் இருந்தாலும் இவர்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும், ஒரு புதிய உத்வேகம் உண்டாகட்டும், ஒரு புதிய உற்சாகம் உண்டாகட்டும். என் தேவன் நான் செயல்படுவதற்கு முன்பதாக, நான் சொல்லுகிற பிரச்சனைக்குள் அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். அவைகளை ஒன்றுமில்லாதற்கு போடுவதற்கு அவர் வல்லமையுள்ளவர் என்பதை நம்புவதற்கு தேவன் கிருபை செய்வீராக. இரத்தத்தில் மறைத்துக் கொள்ளும் பெரிய காரியத்தை செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a good night. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.